வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. நூசா ஹெட் இது பிரிஸ்பேனிலிருந்து 135 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நகரம். இந்த இடத்துல அன்னளவா 5000 மக்கள் சனத்தொகை வாழின. நூசா ஹெட்ன்றது ஃபேமஸ் குயின்ஸ்லாண்ட்லேயோ சரி, ஆஸ்திரேலியாவிலேயோ சரி. ஏனென்றால் இந்த இடத்துல மிகப்பெரிய பீச் இருக்குது. இந்த பீச்சை பார்க்குறதுக்காண்டி மக்கள் திரண்டு வர்றவ. நாங்கள் போனாண்டு மழை, அதாவது க்ளவுடியான நாளுண்டாலும் பீச்சில் சனம் எங்கேயுமே நின்று கொண்டிருந்தவ. அவைகள் ஸ்விம்மிங் பண்ணினவ, வேறு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்து கொண்டிருந்தவ. இந்த இடம் ஒரு அருமையான இடம் சம்மரில் விசிட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டைம் இருந்து நீங்கள் பிரிஸ்பேனை விசிட் பண்ணினீங்களோன்னு சொல்லி சொன்னால் இந்த நூசா ஹெட்டை பிரிட்ஜ் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு இடம். மற்றது இங்கே அலையல் தலைக்கு மேலால் பாஞ்சு வரும், நல்லா இருக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. நான் ஸ்விம் பண்ணினான் இந்த நூசா ஹெட்டில். உங்களுக்கும் டைம் இருந்தால் நூசா ஹெட்டை விசிட் பண்ணுங்க. கெம்சி நியூ சவுத் வேலில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அல்லது ஒரு சின்ன நகரம் என்று சொல்லலாம். இது சிட்னிக்கும் பிரிஸ்பேனுக்கும் இடையில் உள்ள ஒரு மிட் பாயிண்ட். லாங் ட்ரைவ் செய்கிறார்கள், ஸ்டே ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இடம்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல வெவ்வேறான ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ சம்மர் டைம் ட்ராவல் பண்ணிக்க கோஸ்டல் லைனில் உள்ள எல்லா ஹோட்டலுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நைட் டைம் ஸ்டே ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி கெம்சி மாதிரியான இடங்களுக்கு போனால் சீப்பாக அக்கமடேஷன் பார்க்கலாம். அப்படி பார்த்த ஒரு இடம் தான் இந்த கெம்சி. இந்த காலம பொழுதில் கங்காரூஸ் எப்படி என்ஜாய் பண்ணினேன்னு சொல்லி பார்க்கத்தக்கதாக இந்த இடத்துல இருக்கு. கங்காரு காலம வெள்ளனாயும் சன்ரைஸ் ஆகி ஒரு 3-4 ஹவர்ஸும் சன்செட் ஆகிறதுக்கு முன்னால் 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னால் தான் வெளியில் அவன் காலமே உணவோ அல்லது பின்னேற உணவையோ தேடிக்கொண்டிருப்பின. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கங்காரு பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் காலம நேரமோ அல்லது பின்னேற நேரமோ தான் உகந்தது. மத்தியான நேரத்தில் கங்காரு நிழலுக்குள்ள நித்திர கொண்டு இருக்கும். கங்காரு ஆஸ்திரேலியன் சனத்தொகையை விட அதிக அளவான பாப்புலேஷன் கொண்ட அனிமல் இங்கே ஆஸ்திரேலியாவில். மக்கள் எண்ணிக்கையை விட பல்மடங்கு கங்காருன்ற எண்ணிக்கை கூட. ஆஸ்திரேலியாண்ட நேஷனல் அனிமல் கங்காருவை ஆஸ்திரேலியாவில் எங்கே ட்ரைவ் பண்ணி போனாலும் பார்க்கத்தக்கதாக இருக்கும். அந்தளவு செறிவாக இருக்குது இந்த அனிமல்.
அடுத்ததாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறது நியூ சவுத் வேலில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு. இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முதல் சில இடங்களை பார்த்துட்டு போகலாம்னு போனாங்க. நாங்கள் நியூ சவுத் வேலில் உள்ள டார்க் பாயிண்ட் அபாலஜினிஸ் பிளேஸ்ன்ற ஒரு பீச்சுக்கு தான் போய்கொண்டிருக்கோம். அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு இடையில் ஒரு ஃபெரி எடுத்து ரோட்டை கடக்க வேணும். ஃபெரி வந்து $4 சம்திங் வந்து காரை ஏற்றி கடக்கிறதுக்கு. அந்த இடத்துலேருந்து ரோட்லேருந்து சின்ன ஷாட்ஸ் எடுத்தது, அதாவது எப்படி அந்த ஏரியா இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது ஷலோ வாட்டர் ஒரு லேக்குன்னு சொல்லலாம். இந்த லேக்கில் வந்து போர்டிங் அல்லது ஃபிஷ்ஷிங் செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் நிற்கணும். இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குறது தான் அந்த ரிவரை கடக்கிற போட். அந்த போட்டால் ஒரு 20-25 மீட்டர்ஸ் வந்து நாங்கள் போர்டை கடந்து அடுத்த கரைக்கு போவோம். ஃப்ளட்டிங் சீசனில் இந்த போர்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவினேன். இந்த அழகிய விசுவல் வந்து நீங்கள் அந்த இடத்துல போய் நின்றீங்களோன்னு சொல்லி சொன்னால் பார்க்கத்தக்கதாக இருக்கும். அதாவது கீழே இருந்து பார்க்க தெரியாது, மேலே இருந்து பார்க்கத்தான் தெரியும். இந்த டார்க் பாயிண்ட் அபாலஜினிஸ் பிளேஸ் அதுதான் இது, அந்த இடம்தான் இது. இந்த இடத்த நான் விசிட் பண்ணிக்கெல்லாம் நல்லா இருக்கிறது. ஒரே மணல் பெட்டியல் வந்து தெரிகிற எல்லையிலேருந்து இருக்கும். அடுத்தது நடந்து கொண்டே போகலாம் அவ்வளோ தூரம் இந்த இடத்தால். இந்த அழகிய கடல் பரப்பில் வேறுபட்ட இனத்தைச் சேர்ந்த மீன் வகைகள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கான ஒரு எளிமையான இசைவான இடம்தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் லைசன்ஸ் எடுத்துட்டு மக்கள் வந்து மீன் பிடிக்கலாம். நீங்கள் பார்க்க கீழே வந்து செறிவான கருப்பாக தெரிகிற இடங்களில் இருக்கிறது செறிவான சின்ன சின்ன மீன்கள். ஆஸ்திரேலியாவில் பொழுதுபோக்குக்காக மக்கள் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த இடங்களுக்கு வர்றவ. மற்றது 4-wheel டிரைவ் செய்கிறதுக்கு இந்த ஏரியாவுக்கு மக்கள் வர்றவ. கடற்கரையை பார்க்க தெரியும். ஓரளவு 4-wheel டிரைவ் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது 4-wheel டிரைவ் வந்து இந்த கடல் பகுதிக்கு என்டர் பண்ணுறதுக்கு. அதில் இருந்து இந்த ஷோக்கு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. நன்றி.